வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியது டிவி ஸ்கிரீன் பிளாஷ் செட்டுக்கு இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சி போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய கமாடிட்டி வாணிபம் வந்து எப்படி இருந்தது, ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்தது சார்? நேற்று மார்க்கெட் தங்கம் மறுபடியும் தொடர்ந்து வீழ்ச்சி. நேற்று முன்தினம் $20 இறங்கி நேற்று மறுபடியும் $25 இறங்கி முடிவடைஞ்சிருக்கு. அதாவது $1330 பக்கம் முடிவடைஞ்சிருக்கு. இது நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். ஃபெட்டோட எஃப்ஓஎம்சி மீட் அந்த பாண்ட் பையிங் ப்ரோக்ராம் $10 பில்லியன் மேலும் குறைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு எடுக்க இருக்கிறதுனால இன்னைக்கும் நாளைக்கும் 18, 19 தேதி பார்த்து வியாபாரம் செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமா இருக்கணும்ட்டு எதிர்பார்த்த மாதிரியே நேற்று எஃப்ஓஎம்சி வந்து $10 பில்லியன் குறைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டாங்க. ஸோ அதை சொன்னதும் டாலர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வர மாதிரி கோல்டு வீக் ஆன மாதிரி மார்க்கெட்ல நேற்று இறங்கியிருக்கு. இதனை அடுத்து வெள்ளியும் கிட்டத்தட்ட வெள்ளி பெரிய மாறுதல் இல்லை. பட் தங்கம் வந்து ஒரு அங்க இறங்கின அளவுக்கு இங்க இறங்கல. $20 அங்க வீழ்ச்சின்னு எடுத்து பார்க்கும்போது இங்க வெறும் $210 தான் இறங்கியிருக்கு மார்க்கெட். என்ன ரீசன் அப்படின்னு எடுத்தோம்னா ருப்பி வேல்யூ கொஞ்சம் $60.96 வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து 16 காசுகள் அதிகரிச்சிருக்கு. இந்திய ருப்பி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. மற்றபடி கச்சா எண்ணெய் இன்வென்ட்ரியால மார்க்கெட் கொஞ்சம் மேல போக ஆரம்பிச்சிருக்கு. இயற்கை எரிவாயு பெரிய மாறுதல் இல்ல. பேஸ் மெட்டல்ஸ் காப்பர் நேற்று ஒரு நல்ல ஃபாலோ கொடுத்துட்டு மறுபடியும் ஏற ஆரம்பிச்சது. நல்ல ஃபால்னா கிட்டத்தட்ட வந்து $402.05 முடிவடைஞ்ச நேற்று முன்தினம். நேற்று இன்ட்ராடே மார்க்கெட்ல இரவு $391 ஒரு 7-8 மணி அளவுல பெரிய ஃபாலோ கொடுத்துட்டு மறுபடியும் நேற்று முன்தினம் முடிந்த விலையை விட இன்னும் அதிகரிச்சு $406.05 முடிவடைஞ்சிருக்கு. 50 காசுல முடிவடைஞ்சிருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு எடுத்தோம்னா நேற்று மதியம் வெளியான மெட்டல் இன்வென்ட்ரியோட லெவல்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால காப்பர் சைனா அந்த டிமாண்ட் இருக்காதுங்கிறதுனால கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சது. கூட வந்து இந்த உக்ரைன் பிரச்சனையால கொஞ்சம் பெட்டர் ஆகலாம், அதனால உலக பொருளாதாரம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகலாம்ங்கிறதுனால இறங்க ஆரம்பிச்சது. ஈவினிங் மறுபடியும் ரெக்கவர் ஆனது கொஞ்சம் வந்து ருப்பி காரணம். மற்றொரு பக்கம் சைனாவில் பெரிய அளவுல காப்பர் தேவைப்பாடு இருக்குன்ற ஒரு சின்ன செய்தி. ஆனால் அந்த செய்தி வந்து நம்ப தகுந்த செய்தி கிடையாது. அதனால மார்க்கெட் மறுபடியும் ஏறி முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் எதிர்பார்ப்பு. தொடர்ந்து பேசலாம் சார். திருவாரூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஸ்டாலின். மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க ஸ்டாலின், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க ஸ்டாலின். சார் இன்னைக்கு லெட் லெவல் எப்படிங்க சார் இருக்கா? லெட் நேற்று $127.40 முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு எடுத்தோம்னா $129.25 மேல ஏறிச்சுன்னா மட்டும் பை பண்ணுங்க. முதல் டார்கெட் $130.90. இரண்டாவது டார்கெட் வேண்டாம். கிட்டத்தட்ட வந்து $1.70 டார்கெட் இருக்கு. இருந்தாலும் $1 எடுத்துட்டு வெளியாகிறது நல்லது. இன்கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது $125.85 கீழே போக ஆரம்பிச்சுன்னா செல்லிங் போங்க. அப்படியும் முதல் டார்கெட் $124.10. கிட்டத்தட்ட வந்து ஒரு $1.75 லாபம் இருந்தாலும் $1 லாபத்துக்கு வெளியாகிறது நல்லது. நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க. குரு கிட்ட பேசுங்க சார். வணக்கங்க சார். வணக்கம், சொல்லுங்க மணிகண்டன். சார் அதாவது டேட்டாஸ் வந்து அதோட ரியாக்ஷன் வந்து 1 மணி நேரமோ 2 மணி நேரத்துக்கு இருக்கும் சார். இப்ப நேற்று எஃப்எம்சி மீட்டிங் முடிஞ்சிருக்குங்க. இந்த ரியாக்ஷன் எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் கோல்டு சில்வர்? இல்ல, எஃப்ஓஎம்சி மீட்டோட ரியாக்ஷன் வந்து எஃப்ஓஎம்சி மீட் வரத்துக்கு முன்னாடி நேற்று காலை இதே நிகழ்ச்சியில சொல்லியிருந்தேன். எக்ஸ்பெக்டேஷனால ஆல்ரெடி எஃப்ஓஎம்சி ஃபெட் இந்த $10 பில்லியன் குறைக்கும்ன்ற எக்ஸ்பெக்டேஷனுக்கு தேவையான இறக்கம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வந்தாலும் லைக் கொஞ்சம் இன்னும் ஃபேவரபிளா வச்சுட்டா கொஞ்சம் தான் இறங்குச்சுன்னா $20 இறங்கிடுச்சு மார்க்கெட். நேற்று அதோட இம்பாக்ட் ஓவர். ஃபர்தரா கண்டினியூ ஆகுமான்னு கேட்டாலும் கிடையாது. இதுக்கு மேல நம்ம வேற ஏதாவது நியூஸை பேஸ் பண்ணி தான் போகணும். இதோட அடுத்த மாதம் திருப்பி எஃப்ஓஎம்சி மீட் என்ன வெளியாக போதும் பார்த்துட்டு தான் பார்க்கணும். சார், பொதுவாக இந்த சீனாவுடனான பரஸ்பர வர்த்தகம் வந்து 50% வந்து அதிகரிக்கிறதா தகவல் வந்திருக்கு. இதனால வந்து இந்தியாவோட கமாடிட்டி வந்து ஏதாவது இம்பாக்ட் ஏதாவது எதிர்பார்க்கலாமா? என்ன எதிர்பார்க்கலாம் சார்? சீனால வந்து வர்த்தகம் அதிகரிக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து கமாடிட்டிஸ்க்கு டிமாண்ட் ரைஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த டிமாண்ட் ரைஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் ரேட் கொஞ்சம் மேலே போகணும். இப்போ நேற்று இறங்கின மார்க்கெட் மறுபடியும் ஏறதுக்கு அதுவும் ஒரு காரணம். சைனீஸ் மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிற மாதிரி இருக்குது. அதாவது காலை வந்து இன்வென்ட்ரி அப்படியே ஒரு மாதிரி வீக்காக தான் போயிட்டு இருந்தது. திருப்பி அதனால மார்க்கெட் இறங்கின மார்க்கெட் மறுபடியும் ஈவினிங் மார்க்கெட்லேயே $10 காப்பர் இறங்கி திருப்பி $10 ஏறுது.
அதனாலதான் சொல்லுவேன், செய்தியின் அடிப்படையில் எடுத்துட்டு வியாபாரமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்காக. இப்ப நேற்றான கணக்குப்படி எடுத்தோம்னா, காப்பர் நம்ம காலையில கொடுத்த லெவல் செல்லுக்கு வந்து ஷார்ட் போடணும்னு சொல்லியிருந்ததும் டார்கெட்டை கொடுத்துருச்சு, பை போனதும் டார்கெட்டை கொடுத்துருச்சு. ரெண்டுமே ஒரு 2-3 மணி நேரத்துல கொடுத்துருச்சு. நேச்சுரல் கேஸ் வந்து தற்போது நிலவரத்துல வந்து தேவை வந்து குறைஞ்சிருக்கா, இல்ல கிளைமேட் சீசனால எப்படி சார் இருக்கு நேச்சுரல் கேஸ்? வெதர் ஃபோர்காஸ்ட் இப்போ ஆல்ரெடி இட்ஸ் ப்ராப்பர் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எங்கும் பெரிய செய்திகள் எதுவும் கிடையாது. அதனால வந்து இயற்கை எரிவாயு சைடு மார்க்கெட்டா தான் இருக்கும். மேபி சப்ளை அதிகரிச்சது, க்ரூட் ஆயில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கலாம், க்ரூட் ஆயிலோட சப்ளை அதிகரிக்குது, க்ரூட் ஆயிலோட தேவைப்பாடு அதிகரிக்கு, பொருளாதாரம் நல்லா இருக்கு அப்படின்னா கச்சா எண்ணெயோட தேவைப்பாடு அதிகரிக்கும். அதிகரிச்சது அப்படின்னா கூடயே வந்து கச்சா எண்ணெய் ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும். அதனோட ப்ரொடக்ஷன் அதிகரிச்சால் இயற்கை எரிவாயு கூடயே அதிகரிக்கணும். ஏன்னா கச்சா எண்ணெய் இருக்கக்கூடிய பை ப்ராடக்ட் தான். இதுவும் ஆல்டர்னேட்டா கூடயே வந்து அதிகரிக்கும் பேரலா. அப்படி இதுவும் அதிகரிச்சது அப்படின்னா அந்நேரத்துக்கு தேவைப்பாடு இல்லை அப்படின்னா டிமாண்ட் சப்ளை அதிகமாகிறது, ரேட்டு குறையும். அப்பதான் சில நேரம் கச்சா எண்ணெய் விலை கூடும், கேஸ் விலை இறங்குன்றது காரணம் வரும். அதே மாதிரி சார் நேற்று வந்து காப்பர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ எதிர்காலத்துல வந்து காப்பரோட தேவை வந்து எப்படி இருக்கும் சார், அதை பத்தி சொல்லுங்க. காப்பர் இப்போதைக்கு வந்து இட்ஸ் டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் தான். இறங்கின மார்க்கெட் நடுவில் கொஞ்சம் லைட்டா ஏறுச்சு அப்படிங்கறதுனால நம்ம உடனே ஏறும்னு நினைச்சிடக்கூடாது. பொறுத்திருந்து வியாழன் வெளி 2 நாட்கள் பொறுத்திருந்து பார்த்துட்டு அடுத்த வாரம் தான் நம்ம ட்ரெண்டே கன்ஃபார்ம் பண்ணோம். அதற்கு நம்ம பியூர் இன்ட்ராடேவா பண்ணுங்க இன்னைக்கு நாளைக்கு, எதுவும் ட்ரெண்ட் ப்ரெடிக்ஷன் வேண்டாம். மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வேலாயுதம். வணக்கம். சொல்லுங்க வேலாயுதம், உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாம். இல்ல இப்போ கமாடிட்டிங்கிறாங்களா, அதை பத்தின அது எப்படி அதனுடைய இது ஒண்ணும் புரியல. அதுல எப்படி நம்ம இணையறது? வேலாயுதம், நீங்க சென்னையில இருந்து தான் பேசுறீங்க. சென்னையில வந்து 100 ஃபீட்டோட MMDA பக்கத்துல எங்க ஆபீஸே இருக்கு, நூறடி ரோட்லயே இருக்கு. கிரேட் வெஞ்சர்ஸ்க்கு தொடர்பு கொண்டு உங்களோட நம்பரை பதிவு செஞ்சுட்டுன்னா அவங்களே உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னைக்காவது 1 நாள் 2 days வர சொல்லி ஃபுல்லா ட்ரைனிங் கொடுப்பாங்க. சென்னையில செமினார்ஸ் தான் இருந்தாலும் உங்களுக்கு அறிவிப்பாங்க. பட் செமினாருக்கு முன்னாடி நீங்க வந்தாலே ஒரு 2 நாள் தினமும் 2 மணி நேரம் உங்களுக்கு பயிற்சி கொடுத்து மார்க்கெட்டை பத்தி ஃபுல் கிளாரிட்டி கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பிரகாஷ். வணக்கம் மேடம், சார் கிட்ட பேசுறோம். பேசுங்க. குட் மார்னிங் சார். வணக்கம், சொல்லுங்க சார். க்ரூட் ஆயில் இன்ட்ராடே லெவல்ஸ். ஆயில் இன்ட்ரா லெவல்ஸ், ஆயில் 6109 போயிட்டு இருக்கு. அதான் லைக் லெவல்ஸை பார்த்து பண்ணும்போது உங்களுக்கு எந்த தடையும் இருக்காதுங்கிறது ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கே ஆயில் லெவல்ஸ் எடுத்து பாருங்க. 6122க்கு மேல போச்சுன்னா மட்டும் பை பண்ணுங்க. 6144 ஃபர்ஸ்ட் டார்கெட். 22 ரூபாய் லாபம் இருந்தாலும் ஒரு 12 ரூபாய் லாபத்தை எடுத்துட்டு வெளியாகணும் இல்லை. ஸோ 6122 மேல தாண்டிச்சுனாலே 6134 வெளியாகிறது நல்லது. இதே டவுன் ட்ரெண்ட் 6082 தான் ஷார்ட்டே போகணும். போனீங்கன்னா முதல் டார்கெட் 6064 இருந்தாலும் நீங்க பாதியிலே வெளியாகிறது நல்லது. நன்றி சார். உலகளாவே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து சந்தையை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் சார், அதை பத்தி சொல்லுங்க. அதாவது நடக்கக்கூடிய விஷயங்கள் மொத்தமாக இருக்கும். மொத்தமாக உலக பொருளாதாரம் பலகீனமாவது இல்ல ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா அது தகுந்த மாதிரி கமாடிட்டிஸ் தான் டைரக்ட் இம்பாக்ட் இருக்கணும். பொருளாதாரம்ன்றதுலே பொருள்ன்ற வார்த்தை இருக்கு. பியூர்லி இட்ஸ் பொருட்சந்தை அடிப்படையில் தான் அதாவது அப்படியே ரெண்டுமே ஒன்னு சொல்லலாம். உலக பொருளாதாரம் பலகீனமா இருக்குன்னா பொருட்கள் தேவைப்பாடுகள் குறையும். உலக பொருளாதாரம் நல்லா இருக்குன்னா பொருட்கள் தேவைப்பாடுகள் அதிகரிக்கும். நல்லா இல்லைன்னா குறையும், நல்லா இருக்குன்னா அதிகரிக்கும். ஸோ அதன் அடிப்படையில மார்க்கெட் மூவ் ஆகும். அதே மாதிரி என்னென்ன நியூஸ்லாம் எடுத்து பார்க்கணும்னா நம்ம பேசிக்கா ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டியது ருபி ஐஎன்ஆர். தட் இஸ் யூஎஸ்டியும் ருபிக்கும் ஐஎன்ஆருக்கும் இருக்கக்கூடிய லைக் பேரிட்டியை தான் நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஒன்று. இரண்டாவது என்னன்னா அதை நம்ம பார்த்து உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ற அளவுக்குலாம் நமக்கு சாமர்த்தியம் கிடையாது. செய்திகள் நீங்க கேட்டதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு கமாடிட்டிக்கு இன்வென்டரி ஸ்டாக் லெவல்லாம் வெளியாகும். அந்த ஸ்டாக் லெவல்லாம் நீங்க ஜஸ்ட் மானிட்டர் பண்ணலாம். அதாவது செய்திகளை வந்து நீங்க ஜஸ்ட் உங்களோட அறிவு தன்மைக்காக நீங்க ஏற்றுக்கோங்க. மற்றபடி அதை பார்த்து ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது எடுபடாத ஒரு விஷயம். ஸோ மோஸ்ட்லி டெக்னிக்கல்ஸை பார்த்துட்டு டெக்னிக்கல்ஸ் நீங்க கத்துக்கிட்டு செய்ய வேண்டிய வேலையும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே அளவுகள் கொடுத்துட்டு இருக்கோம். அளவுகளை பார்த்து நீங்க செஞ்சாலே போதும். நன்றி சார். இன்னைக்கு வந்து கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து பேசிட்டு இருக்கோம் சார். தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வெங்கடேஷ். மேடம் வணக்கம் மேடம், சார் கிட்ட பேசுங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் இப்போ நான் கமாடிட்டியில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுற ப்ரொசீஜர் பத்தி ஒரு சின்ன டவுட் இருக்கு. சொல்லுங்க. இப்போ என்னோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து நான் ஆக்சுவலாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து அபிஷியல் அட்ரஸ் கொடுக்கலாமா? அக்கௌண்ட் வந்து என்னோட நேம்ல இருக்கணும்.
கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து என்னோட ஆபீஸ் அட்ரஸா இருக்கும். தாராளமா கொடுக்கலாங்க. அதாவது அதுக்குதான் 2 அட்ரஸ் கொடுத்துருப்போம். ஒன்னு பெர்மனன்ட் அட்ரஸ், ஒன்னு வந்து கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் கொடுத்துருப்போம். பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து நீங்க உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்ல என்ன கொடுக்குறீங்களோ அதை வச்சுட்டு, கம்யூனிகேஷன் அட்ரஸ் நீங்க உங்களுக்கு எங்க கான்ட்ராக்ட்ஸ் வரணும் இல்ல எதுவும் லைக் தபால் போக்குவரத்து எங்க இருக்குன்றத பார்த்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அபிராமி. வணக்கம் ஹரிகரன் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுங்க மேடம். சார் ஒரு டவுட். இப்ப நம்ம யூஎஸ் மார்க்கெட்டோட இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் அதெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன். சோ இப்ப அதுல வந்து இப்ப மார்னிங் ஸ்டார்டிங் பண்ணும்போது ஸ்ட்ராங் செல் அந்த மாதிரி குடுக்குறாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இப்ப எடுத்த உடனே இப்ப ஸ்ட்ராங் செல் அப்படின்னு இருந்ததுன்னா நான் ஒரு செல் அடிக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் கேஸோ காப்பரோ எதுவோ ஒண்ணு. சோ அதை வச்சு எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கறது தான் என்னுடைய டவுட். அந்த மாதிரி பார்த்து நம்ம செய்யலாமா? டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு நம்ம பார்க்கலாமா அப்படிங்கறது தான் என்னுடைய டவுட். இல்ல, நீங்க சொல்றது டெக்னிக்கலும் கிடையாது, ஃபண்டமெண்டலும் கிடையாது. உங்களோட இதை யூஸ் பண்ணி நீங்க பிளைண்ட் ட்ரேடிங், அதாவது பிளைண்ட் கான்செப்ட்ஸ் சொல்லுவோம். அதாவது நம்மளே வந்து ஓப்பனுக்கு மேல மார்க்கெட் இருந்துச்சுன்னா அப் ட்ரெண்ட், ஓப்பனுக்கு கீழே இருந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு கெஸ் பண்ற மாதிரி ஒரு ஈஸியான கால்குலேஷன் அது. நீங்க இட் இஸ் நாட் டெக்னிக்கல்ஸ். நீங்க வந்து அப்படி டெக்னிக்கல் அப்படின்ற டெக்னிக்கல்னா என்ன அப்படின்னா, ஒரு சார்ட்டோ இல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இல்ல ஒரு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி அதுல வந்து உங்களுக்கு எங்க வாங்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சு, வாங்கும் போது எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணுங்கிறது டெக்னிக்கலா கணக்கோட தெரிஞ்சு பண்றதுதான் டெக்னிக்கல்ஸ். இல்லைன்னா இப்ப அளவுகள் பார்த்து நான் சொல்லிட்டு இங்க வாங்கலாம், இங்க டார்கெட் செல் சைடு போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற, இல்ல பை பண்றீங்கன்னா செல் பண்றீங்கன்னா பை சைடு பண்ணா ஸ்டாப் லாஸ் அப்படி பார்த்து பண்ணலாம் டெக்னிக்கல்ஸ். நீங்க சொல்ற மாதிரி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா வேணும்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது உங்களுக்காக நீங்களா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கும் போது நீங்களா டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதாவது ஒரு 10 நாள் நல்லா இருக்கும், 10 நாள் சரியில்லாம போகலாம். இல்ல உங்களுக்கு 20 நாளும் சரியா இருக்குன்னு நல்ல விஷயம் தான், பயன்படுத்திக்குவோம். நன்றி சார். இந்த வீக்குக்கான செமினார்ஸ் பத்தி சொல்லுங்க அண்ட் லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் பத்தி சொல்லுங்க சார். செமினார் வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு சேலத்தில் AMR எவர்கிரீன் ஹோட்டலில் நடக்க இருக்கு. அனுமதி இலவசம் தான். இதுல வந்து மார்க்கெட் பத்தி தெரியாதவங்களும் வரலாம், புதுசாக ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்களும் வரலாம், இல்லைன்னா மார்க்கெட் பத்தி தெரிஞ்சவங்களும் என்ன லாஸ் பண்ணியிருந்தாலும் அதை எப்படி ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு எங்களோட அளவுகள்லாம் எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மிகச் சிறப்பான விஷயம், அடுத்த நாள் திங்கட்கிழமை அன்னைக்கு அதே ஹோட்டல்ல காலை 10 மணிக்கு லைவ் ட்ரேடிங் செஷன் நடக்க இருக்கு. லைவ் ட்ரேடிங் செஷன் முக்கியத்துவம் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். லைவ் ட்ரேடிங் அப்படின்னா பொதுவாக என்ன நடக்கும், நாங்களே ஜஸ்ட் லேப்டாப்பை பார்த்து நான் ட்ரேட் பண்ணிட்டு லாப நஷ்டத்தை காட்டிட்டு போயிட்டு இருப்போம். அது கிடையாது. கிரேட் வெஞ்சர்ஸை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே முதல் முறையா சொல்லலாம், இது எங்க வேணாலும் நீங்க தேடியும் பார்த்துக்கலாம், உலகத்திலேன்னு சொல்றது உண்மையான ஒரு விஷயம். லைவ் ட்ரேடிங் செஷன்றது எங்களோட அளவுகள், கிரேட் வெஞ்சர்ஸ்ல வந்து எங்களோட வாடிக்கையாளர்கள் தினம் கொடுக்கக்கூடிய அளவுகளை பிரிண்ட் எடுத்து உங்க கையில கொடுத்து 10:15 மணிக்கு உங்க கையில கொடுத்து நீங்க அந்த அளவுகளை பார்த்து என்னோட அக்கௌண்ட், அதாவது ஹரிஹரனோட அக்கௌண்ட்ல நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க. ட்ரேட் பண்ணி என்ன லாபம் வருதுன்னு லைவ் அங்க பாப்பீங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அளவுகளை உங்க கையில கொடுத்து யாரும் தெரியாது 200 பேருக்கு முன்னாடி நான் நீங்களே ட்ரேட் பண்ணுங்க, என் அக்கௌண்ட்ல பண்ணுங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு கான்பிடென்ட் இருக்குன்றதுனாலதான் சொல்றேன் நான். சோ இதையும் மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. இதுக்கும் முன்பதிவு அவசியம். சோ மறுபடியும் சொல்றேன், சேலத்தில் ஞாயிற்றுக்கிழமை செமினார், திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு லைவ் ட்ரேடிங் செஷன் ஹோட்டல் AMR எவர்கிரீன் நடக்க இருக்கு. முன்பதிவு அவசியம் தான், அனுமதி இலவசம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராஜேஷ். சொல்லுங்க ராஜேஷ், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. வணக்கம். சொல்லுங்க, கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது. கேள்வி என்னன்னு சுருக்கமா கேளுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. மேடம், குருடாயில் என்ன சப்போர்ட்? ஆல்ரெடி சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்றேன் உங்களுக்காக. இன்னைக்கு 6122க்கு மேல போச்சுன்னா பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 6144 இருந்தாலும் பாதி டார்கெட்ல வெளியாகிறது நல்லது. வேணும்னா உங்க லாபம் வேணா 2 லாட்டா போட்டு புக் பண்ணிக்கோங்க. இதே டவுன் சைட்ல 6082க்கு ஷார்ட் போகலாம். முதல் டார்கெட் 6064, இதுல நீங்க பாதியிலே வெளியாகலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வெங்கடேஷ். ஹலோ சார். சொல்லுங்க வெங்கடேஷ், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. ஈரோடுல உங்க பிரான்ச்ல தான் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். ஜாயின் பண்ணி 1 மந்த் தான் ஆகுது. வெரி குட் சார். லெட் மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க சார். இப்போ ஒரு வாரமா லெட் கொஞ்சம் லெவல்ஸ் படி பண்றதுனாலதான் சார், இல்ல நீங்க கொடுக்குற அந்த டிப்ஸ் டெய்லி போன்ல வருதுல சார், அதுபடி பண்றது பெட்டரா? ஏன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல வந்து லெட் வந்து டிப்ஸ்ல கொடுக்கறது நல்லா இருந்தது.
சோ அதனால லெட் எடுத்தேன். நான் இப்போ லெவல்ஸ் படி பண்ணிட்டு இருந்தாட்டி கொஞ்சம் எனக்கு ஸ்டாப் லாஸ் அதிகமா அடிக்கிற மாதிரி இருக்குது. லெவல்ஸ் படி நீங்க லெட்ல எவ்வளவு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார் நீங்க கொடுக்குற அதே ஸ்டாப் லாஸ் லெவல் தான் சார். இல்லைங்க, நான் ஈரோட்ல வந்து லீ ஜார்டன் ஹோட்டல் லைவ் ட்ரேடிங் செஷன் பண்ணேன். நீங்க அட்டெண்ட் பண்ணீங்களா அன்னைக்கு? ஆமாங்க சார், பண்ணேன் சார். அன்னைக்கு லெட் டார்கெட் எவ்வளவு வைக்கணும்னு சொல்லிருக்கேன்? 25 காசு தான் வைக்கணும்னு சொல்லிருக்கேன். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். 25 காசு வச்சு ட்ரேட் பண்றீங்களா, கூட வச்சு ட்ரேட் பண்றீங்களா? இல்ல சார், சில நேரத்தில் 20 காசு ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் வந்து 20 பைசா வெளியில வந்தேன் சார். எப்படி போச்சு? லாபமா போச்சா? சார் அது ஒரு தடவை 2 தடவை மட்டும் தான் ஸ்டாப் லாஸ் அடிச்சது சார். பரவாயில்ல. 10 நாட்கள் 2 நாள் ஸ்டாப் லாஸ் செய்யறது கரெக்ட் தான். அடுத்தது ஓகே சார். இப்போ இந்த வீக்ல வந்து ஒரு 2 தடவை ஸ்டாப் லாஸ் அடிச்சனாட்டி டார்கெட் கூட வச்சீங்களா? என்ன சார்? டார்கெட் கூட வச்சீங்களான்னு கேட்டேன். ஆமா சார், ஃபர்ஸ்ட் டார்கெட் மாதிரி வெயிட் பண்றேன். அதுதான் தப்பு. டார்கெட் நீங்க கூட வச்சு செய்யக்கூடாதுன்னு நான் அங்க ட்ரேடிங்ல அவ்வளவு பேர் முன்னாடி சொன்னேன். அதே மாதிரி இப்பவும் க்ரூட் ஆயிலுக்கு நான் லெவல் சொல்லும் போது என் டார்கெட்ல பாதியில வெளியே ஆகுங்கன்னு சொல்றேன் நான். அப்படி இருக்கும்போது நீங்க லெட்ல வந்து 20-25 காசு வச்சு 20 காசுல வெளியாகுங்க. கிட்டத்தட்ட 20 காசுல வெளியானாலே உங்களுக்கு 1000 ரூபாய் லாபம் வருது. அதுக்கு மேல என்ன வேணும்? சரிங்களா? மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மீனா. ஹலோ, சொல்லுங்க மீனா, உங்க சந்தேகங்களை கேளுங்க. இல்ல சார், நான் வந்து கமாடிட்டி பண்றேன். நான் இது வந்து லெட் வந்து 127ல பை பண்ணேன் சார். சரிங்க. 131 போச்சு. இப்ப இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்ல அப்படிதான் இருக்குமா சார்? 127ல பை பண்ணி 127.40 போயிருக்கு மார்க்கெட். 40 காசு லாபத்துல இருக்கு. நீங்க வெளியானீங்களா இல்லையா? என்ன பொசிஷன் ஹோல்ட் பண்றீங்களா? நான் பொசிஷன் ஹோல்ட்ல தான் சார் இருக்கேன். இன்ட்ராடேல முடிங்க தான் மேடம் சொல்லிட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. மார்க்கெட் ஓபன்ல என்ன ரேட் இருக்கோ பார்த்து வெளியேடுங்க போதும். ஏன்னா லெட் எல்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணி திடீர்னு காலையில திடீர்னு மார்க்கெட் ஒரு ஃபால் கொடுக்குதுன்னா தேவையில்லாம மாட்டுவீங்க. லெட்ல எல்லாம் 30 காசு 40 காசு அதாவது லெவல்ஸை பார்த்து பண்ணா 20-25 காசுல வெளியாகும்னு நீங்க உங்களோட ஃபார்முலா ஏதாவது வச்சு பண்ணா 30-40 பைசா வெளியாகிறது நல்லது. நன்றி சார். நான் பிரேக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்தேன், உலகளாவே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து சந்தை எப்படி பாதிக்குது, அந்த நேரத்துல வந்து ட்ரேடிங் செய்ய நினைக்கிறவங்க வந்து எப்படி வந்து ட்ரேடிங் வந்து நஷ்டம் இல்லாம செய்ய முடியும் சார்? அதை பத்தி சொல்லுங்க. அதாவது செய்திகளின் அடிப்படையில ட்ரேடிங் பண்றவங்க ஒரு நாள் முழுக்க அந்த செய்திகளை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் முழுக்க செய்திகள்னா இப்ப காப்பர்னு எடுத்துட்டா காப்பருக்கு எத்தனை செய்திகள் வெளியாகும்னா இவங்க ருப்பியை பார்க்கணும், அதே சமயம் லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் என்னன்னு பார்க்கணும், சைனீஸ் மார்க்கெட் எப்படின்னு பார்க்கணும், ஷாங்காய் மார்க்கெட் எப்படின்னு பார்க்கணும். இவ்வளோத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு கடைசியில இவங்க அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி லாபத்தை எடுக்கிற திறமை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வந்து பெரிய ரிசர்ச் அனலிஸ்டா தான் இருப்பாங்க. சோ அப்படி இல்லாதவங்க ஏதோ 1-2 செய்தி வச்சு நாங்க பார்த்து ட்ரேட் பண்றோம் கண்டிப்பா கமாடிட்டில ஜெயிக்க முடியாது. அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவேன், டெக்னிக்கல்ஸ்ல இறங்குங்க. டெக்னிக்கல்ஸ்ல இறங்கினா போய் ஃபுல்லாலாம் படிக்கலாம் வேண்டாம். டெக்னிக்கல்ஸையும் கொஞ்சம் கிறிஸ்ப் அண்ட் கிளியரா சின்ன சின்ன விஷயங்களை வச்சு சொல்லி கொடுக்கறதா இருக்கு. இப்ப கிரேட் வெஞ்சர்ஸ்ல எடுத்துட்டோம்னா நான் சார்ட்டு கொடுக்க போறேன். சார்ட்டே இல்லாமல் அளவுகள் கொடுத்துட்டு இருக்கேன். அளவுகள்ல அது முன்கூட்டியே என்ன ஃபண்டமெண்டல் வந்தாலும் என்ன நியூஸ் வந்தாலும் சரி, டார்கெட் இதுதான் ஸ்டாப் லாஸ் இதுதான் காலையிலே கொடுத்துறேன். அதுபடிதான் ஆக போகுது. முந்தின நேர் லைவா பார்த்தோம், லெட்ல வந்து எனக்கு லாஸ் ஆயிட்டு இருக்குன்றத நான் கடந்த 10 முதல் 2 வாரம் நான் யூஸ் பண்ணப்ப எனக்கு 2 நாள்ல நஷ்டம் வந்ததுங்கிற கரெக்ட் தான். ஏன்னா 20-25 பைசா வச்சு பண்ணிருப்பாரு. கூட வச்சு எதிர்பார்க்கும் போதுதான் வந்து மார்க்கெட்ல ஒரு லாஸ் ஆகுது. ஆனா டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. நீங்களா ஃபண்டமெண்டலை வந்து பெரிய அளவுல எடுத்துக்க வேண்டாம். நாலேஜ் பர்பஸ்க்காக கேதர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து பேசிட்டு இருக்கோம் சார். தொடர்ந்து பேசலாம். ஈரோட்ல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் விஸ்வநாதன். சொல்லுங்க விஸ்வநாதன். சார் இப்ப ஜிங்க் வந்து சார் 122 பை பண்ணிக்கிறேங்க சார். சரிங்க. ஸ்டாப் வைக்க மாட்டேங்க சார், திடீர்னு கீழே வந்துருச்சு. ஜிங்க் 127 பை பண்ணிருக்கீங்களா? 122 சார். 122. ஓகே ரைட். காப்பர் சார் ஜிங்க் மட்டும் தான் பை பண்ணிக்கிறேங்க சார். அது வந்து இப்ப 122 கீழே வந்து திடீர்னு நேற்று கீழே காமிச்சாங்க, அப்புறம் திடீர்னு மேல வந்துருங்க சார். மேல வருங்க சார். ரைட். அதாவது ஜிங்க் நேற்று 121 ரூபாய் 10 காசுல முடிவடைஞ்சிருக்கு. நீங்க 122ல பை பண்ணிருக்கீங்க, 90 பைசா நஷ்டத்துல இருப்பீங்க. இன்னைக்கு 120 ரூபாய் கீழே இறங்குச்சுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியாகுங்க. வெளியாயிட்டு ஃப்ரெஷ்ஷா வேணா செல்லிங் வேணா எடுத்துக்கோங்க. எடுத்து 119 ரூபா 60 காசை ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சு வெளியாகுங்க. 2 லாட்டா வேணாலும் போட்டு நீங்க விட்டதை பிடிக்கலாம். இதே வந்து 121 ரூபாய் 30 காசுக்கு மேல மார்க்கெட் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா 122 ரூபாய் 5 காசு ஃபர்ஸ்ட் டார்கெட். இருந்தாலும் 121 ரூபாய் 90-95 காசு வந்தாலே நீங்க 122க்கு முன்னாடியே சொல்றேன் வந்தாலே உங்களோட நஷ்டத்தை நீங்க வாங்கின பொசிஷன் நீங்க கட் பண்ணிக்கிறதால 5-10 பைசா நஷ்டம் பெரிய நஷ்டம் இல்ல. நன்றி.
தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பிரியா. வணக்கம் சார். ஹரிஹரன் சார் கிட்ட பேசுறேன் மேடம். பேசுங்கம்மா. சார் நாங்க சில்வர் பை பண்ணிருக்கோம் சார் 46,400ல. அது எப்படி சார் ஹோல்ட் பண்ணலாமா? மினிங்களா மெகாங்களா? 8 கிலோ சார் மைக்ரோ. ஃபைன். சி கோல்டும் சில்வரும் வந்து டவுன் ட்ரெண்ட்ஸ் அப் ட்ரெண்ட்ல தான் இருந்துட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். திடீர்னு எஃப்ஓஎம்சி மீட் வெளியாகி மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்னு சொல்றோம். நான் இதுக்கு இந்த பிரச்சனைக்காக தான் என்ன சொல்றேன்னா ஃபண்டமெண்டல் 15-20% சரியாக இருக்கும். அதாவது ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் சொல்லும் போது எஃப்ஓஎம்சி மீட் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆகணும் மாதிரி நேற்று நல்லா இறங்கிடுச்சு. இன்னைக்கும் அது அப்படியே தொடரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்கு. நீங்க லாங்ல வச்சிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இன்னைக்கு அளவுகள் வச்சு லைட்டா ரெக்கவர் பண்ண பார்க்கலாம். மார்க்கெட் நேற்று 45,673ல முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 45,860க்கு மேல போச்சு அப்படின்னா நீங்க அந்த பைய ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணிட்டு ஈவன் ஃப்ரெஷ்ஷா ட்ரேட் பண்றவங்க ஃப்ரெஷ்ஷா பைய எடுத்துக்கலாம். முதல் டார்கெட் 46,070 இருக்கு. நீங்க 46,000ல வெளியாகுங்க. வேணுமானாலும் மார்க்கெட் ஓபன் ஆகும்போது 2 லாட்டாக நீங்க பை பண்ணிட்டு நான் 45,860க்கு மேல போச்சு இன்னும் 2 லாட்டை பை பண்ணி 8 லாட்டை பை பண்ணி ஆவரேஜ்னா பண்ண பாருங்க. ஆவரேஜ் பண்ணி ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் 250 ரூபாய் லாபத்துல வெளியாகிறது நல்லது. இதே வந்து செல் சைட்ல 45,450க்கு இருந்துச்சுன்னா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ஷார்ட் செல் சைடு வேணாலும் ஃப்ரெஷ்ஷா ஒரு 8 லாட் சில்வர் மைக்ரோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு முதல் டார்கெட் 45,250 200 ரூபாய் லாபத்துக்கு இருக்கு. ஏதோ அங்க விட்டதுல ஒரு பாதியாவது இங்க பிடிக்கலாம். நன்றி சார். ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேடிங் பண்ணும்போது என்னென்ன தவறுகள் வந்து அவங்க செய்யறாங்க சார்? அதை பத்தி சொல்லுங்க. தவறுகள் இப்ப எல்லாமே கேட்டுட்டு இருக்கோம்ல, இவங்க எல்லாம் தவறுகள் செய்யறவங்க தான். அதாவது ஃபண்டமெண்டல்ல பார்த்து ட்ரேட் பண்றவங்க, அடிப்படை செய்தி வரும் அதை பார்த்து ட்ரேட் பண்றவங்க. அதுக்கு மேல எடுத்தோம்னா இன்ட்ராடே பண்ணாம கேரி ஃபார்வர்ட் பண்றது. இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம் தள்ளி போட்டே போறது. அப்படி போறதுதான் முதல் தப்பே. ஆனால் அதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தோம்னா புதுசா ஆரம்பிக்கும் போது அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே வித்து தான் பழகுவாங்க. பட் காலப்போக்கில் என்னாகும், ஆசைகள் அதிகமாகும் போது நமக்கு லாபம் பத்தாது. நிதானமா வெயிட் பண்ணி பார்ப்போம். பொசிஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் எடுத்தீங்கன்னா நேற்று செல்லிங் போறேன். ஈவன் நானே நேற்று முன்தினம் 401 ரூபாய் 20 காசு செல்லிங் போயிருக்கேன். ஸ்டாப் லாஸ் 405 ரூபாய் 50 பைசா வைக்கிறேன். டார்கெட் வந்து டார்கெட் இன்னும் ஓப்பன்ல வச்சுட்டேன். என்ன ஆகுதோ பார்த்துலாம் ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆனா 391 வந்துட்டு மார்க்கெட் மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவர் ஆயிட்டு நேற்று லோ வந்து எடுத்தோம்னா காப்பர்ல அப்ராக்சிமேட்டா 391 ரூபாய் 80 காசு அது வரைக்கும் இறங்கிட்டு மறுபடியும் மார்க்கெட் என்ன வாங்கின விலைக்கு மேல போகுது. கரெக்டா நான் வாங்கின விலையில நான் வந்து பை ரிவர்ஸ் பண்ணி 450 வெளியாகிறேன். சோ இந்த மாதிரி ஒன்னு ப்ரிப்பேர்டா டெக்னிக்கல்ஸ்னா ஸ்டாப் லாஸை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு ஹோல்ட் பண்ணலாம். பொசிஷன் கூட எடுக்கலாம். இந்த ரேட் இதுதான் பொசிஷன் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்கும். 6 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி வச்சு பண்றவங்க பண்ணலாம். இல்லைன்னா நான் டெக்னிக்கல் தெரியாதுன்னா இன்ட்ராடேல கிரேட் வெஞ்சர்ஸ் அளவுகளை மட்டும் பார்த்து பண்ணாலே போதும். வேற எதையும் பார்க்க வேண்டாம். அந்த அளவுகளையும் வரக்கூடிய ஸ்டாப் லாஸ் டார்கெட்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். இவங்க வாங்கிட்டு முந்தின 20-25 பைசால வாங்க எல்லாருமே சொல்லிட்டேன். மறுபடியும் அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆசைப்படும் போது தான் மாற்றாரு. அதெல்லாம் இல்லாம ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு சின்ன லாபத்தை எடுத்துட்டு வெளியாக நல்லது. நன்றி சார். இவ்வளவு நம்ம கமாடிட்டி வாணிபத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி கேட்டீங்க. நேர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கு ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க சார். தேங்க்யூ. நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.